Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75ல இருந்து 13th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளமும் கூட. 2 பாயிண்டர்ஸ்ல இருக்க கடைசி ப்ராப்ளம். ஸோ மேக்ஸ் நம்பர் ஆஃப் கே சம்பாஸ் அப்படின்றது தான் கொஸ்டினோட டைட்டில். ஸோ இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம் தான். So max number of k sumpas. You are given an integer array nums அப்படின்ற அரே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க and an integer kன்ற ஒரு இன்டீஜரும் கொடுத்துருக்காங்க. In one operation, அதாவது ஒரே ஆப்ரேஷன்ல you can pick two number, ரெண்டு நம்பரும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் from an array whose sum equal to k. அதோட சம் பண்ணால் அதுக்கு வேல்யூ வந்து கேக்கு ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அந்த வந்து அரேலேருந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் யூ கேன் பெர்ஃபார்ம் ஆன் தி அரே. எத்தனை நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் ஆப்ரேஷன் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ஸ் அப்படின்ற அந்த அரே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் கேன்ற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. எப்படி 2 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் எழுதிக்கிறேன். நம்ஸ்ன்ற அரேவை வந்துட்டு அப்படியே எழுதிக்கிறேன். 1 2 3 4 அப்படின்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேன்றது தான் டார்கெட் நம்மளுக்கு. ஸோ கேன்றது வந்து 5 வேல்யூ இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு நம்பர் நம்ம இந்த அரேலேருந்து எடுத்துக்கணும். அந்த ரெண்டு நம்பரை நம்ம சம் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து 5 இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 1,4 இந்த அதாவது 1 + 4 வந்து நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 5 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆன்சர். இன்கேஸ் நம்ம அதை ஃபவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அரேலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 2,3 எடுத்துக்கிறேன். ஸோ 2 + 3யும் நம்மளுக்கு வந்துட்டு 5க்கு ஈக்குவல் தான். ஸோ இது வந்து செகண்ட் பேரு. ஸோ அதையும் வந்துட்டு அரேலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அரே வந்துட்டு எம்டி ஆகிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அரே வந்துட்டு இப்போ எம்டி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ 2 டைம்ஸ் வந்து அதாவது 1,4ன்றது ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் 2,3ன்றது செகண்ட் டைம் கிடச்சிருக்கு. ஸோ 2 அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால அவுட்புட்டில் 2 அப்படின்றத நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ஸ்ன்ற அரே வந்து நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். 3,1,3 4 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அரே எடுத்துகிட்டு கேயோட வேல்யூ 6 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த ரெண்டு ஆட் பண்ணால் 6 வரும்னு பார்க்கணும். ஸோ 3யும் நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு 6 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ 3 + 3 வந்து நம்மளுக்கு 6. ஸோ இதை வந்து நம்ம அரேலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண உடனே மீதி இருக்க எலமெண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, ஏதாவது 2 எலமெண்ட் ஆட் பண்ணால் 6 வருமானு பார்க்கணும். ஸோ எந்த எலமெண்ட் ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு 6 வராது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இதுக்கான சால்விங் அப்ரோச் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் 2 பாயிண்டர் மெத்தட் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big of n log n வரும். இதுவே நீங்கள் சார்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து big of n டைம்லேயே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பைத்தான் கோட் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்கள். பட் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது சார்ட் பண்ணி நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்ணுற அப்ரோச் தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ட் தி அரே அப்படின்றத கொடுத்துருக்கேன். சார்ட் ஹெல்ப்ஸ் யூஸ் டு கிரீடி அப்ரோச். அதாவது நம்ம சார்ட் பண்ண போகிறோம். கொடுத்துருக்க அரேவை வந்துட்டு நம்ம எடுத்து அதை அசெண்டிங் ஆர்டரில், சார்ட்டிங்னா என்ன, அசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து சார்ட்டிங் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் 2 பாயிண்டர், அதாவது 2 பாயிண்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போறோம். ஒன்று வந்து பிகினிங்ல இருக்கணும், அதாவது 0 இண்டெக்ஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ட்ல இருக்கணும், அதாவது len of nums -1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இது குறிக்கும். இது வந்தீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஐட்ரேட் வித் 2 பாயிண்டர், அதாவது நம்ம அந்த 2 பாயிண்டருக்குள்ள வந்து நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம், டிராவல்ஸ் பண்ண போறோம். யூஸ் வைல் லூப், வைல் கண்டிஷன் லூப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது என்ன கண்டிஷன் யூஸ் பண்றோம்னா லெஃப்ட் பாயிண்டர் லெஸ் தென் ரைட் பாயிண்டராக இருக்கணும். ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். கால்குலேட் தி சம், அதாவது 2 வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு அந்த கேன்ற வேல்யூ கிடைக்கணும்ல. ஸோ அதனால கரண்ட் சம்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு லெஃப்ட் வேல்யூவையும் ரைட் வேல்யூவையும் நான் ஆட் பண்ணி கரண்ட் சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ வந்து நம்ம கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். நம்ம கே வேல்யூ வந்துட்டு கரண்ட் சம்மோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத. ஸோ இஃப் கரண்ட் சம் ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சுன்னா நம்ம வேல்யூ பேர் வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டோம். அதனால கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிளில் நம்ம எத்தனை அவுட்புட் வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறது வந்து கவுண்ட்ன்ற வேரியபிளில் தான் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதனால கவுண்ட் += 1 அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அதை நான் கோடிங்கில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சம் வந்து லெஸ் தென் கேவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுவோம். இன்கேஸ் கரண்ட் சம் கிரேட்டர் தென் கேவாக இருந்துச்சுன்னா ரைட் பாயிண்டரை நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதான் இந்த கண்டிஷன். ஸோ இதை நம்ம பைத்தான் கோடில் பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸி. பட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big of n log n தான் வரும். உங்களுக்கு எண்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கோட் வந்து ரன் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். இப்ப நம்ம LeetCodeோட அபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வந்து சால்வ் பண்ணி எல்லா ப்ராப்ளமுக்கான வீடியோவும்
பிளேலிஸ்ட்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க லீட் கோட் 75 அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்குள்ள இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 2 பாயிண்டர்ஸ்ல ஆல்ரெடி 3 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி அதே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 4th ப்ராப்ளமான மேக்ஸ் நம்பர் ஆஃப் கே சம்பேஸ் அப்படின்றத தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச்சையும் நான் சொல்லிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்ஸ் அப்படின்ற அரேவை வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ஸ் டாட் சார்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்டர் வந்து டிஃபைன் பண்றதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். லெஃப்ட் பாயிண்டர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ரைட் பாயிண்டர் வந்து லாஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால லென் ஆஃப் நம்ஸ் -1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள தான் நம்ம வந்துட்டு அவுட்புட் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதனால கவுண்ட் வந்து 0 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்னன்னா while left less than right அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது லெஃப்ட் பாயிண்டர் லெஸ் தென் ரைட் பாயிண்டரா இருக்க வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். சோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் சம் வந்து கால்குலேட் பண்ணிருக்கேன். அதாவது கரண்ட் சம்மா நான் என்ன வச்சிருக்கேன்னா லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்க வேல்யூவும் ரைட் பாயிண்டர்ல இருக்க வேல்யூமே ஆட் பண்றேன். ஆட் பண்ணி கரண்ட் சம் அப்படின்ற அந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப கரண்ட் சம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 வந்து லாஸ்ட் ரைட் சைடு இருக்கு, 1ன்றது வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. சோ 1 + 4 வந்து 5 அப்படின்றது இப்ப கரண்ட் சம்ல வந்து நம்மளுக்கு இங்க ஸ்டோர் ஆகும் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல. இந்த ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்திருக்கேன். இஃப் கரண்ட் சம் ஈக்குவல் டு கேவா இருந்துச்சுன்னா, அதாவது கரண்ட் சம் இப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு 5 இருக்கு. கேவோட வேல்யூ கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, அதுவுமே 5 இருக்கு. சோ அது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணிருந்தோம்ல 0ன்ட்டு, அதுலதான் நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். சோ அது அந்த வேல்யூ வந்து 1 இன்கிரிமெண்ட் பண்றோம். அண்ட் லெஃப்ட் பாயிண்டரை ரைட் சைடு மூவ் பண்றதுக்காக லெஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றத கொடுத்திருக்கேன். அண்ட் ரைட் பாயிண்டரை வந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். சோ அதனால ரைட் -1 ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்திருக்கேன். எலிப்ல என்ன கொடுத்திருக்கேன்னா கரண்ட் சம்மோட வேல்யூ, அதாவது நம்ம இங்க 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் சம்ல இப்ப 5 இருக்கு. லெஸ் தென் இப்ப கேவோட வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் 5 இங்க வந்து 6 கொடுத்திருக்காங்க. அது லெஸ் தென் இருக்குன்னா நம்ம லெஃப்ட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணா போதும். ஏன் நம்ம லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் சார்ட் பண்ணியாச்சு. சோ லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணாதான் வேல்யூ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எல்ஸ் நம்ம ரைட் பாயிண்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் கவுண்ட் அப்படின்ற அந்த இதை கொடுத்திருக்கேன். லாஸ்டா கவுண்டர்ல எவ்வளவு வேல்யூ இருக்குமோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்க. ப்ரோக்ராம் வந்து எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. சோ எந்த ஒரு எரரும் இல்லாம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிருக்கு. சோ ரன் ஆகி முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. இந்த ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் வேற எது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் சொல்லுங்க. So yeah, that's about the video. Next video la paakalam. Until then, bye from me.